ஜானகி சொல்றார். எங்கே பிருந்தாவன மகாத்மியம் ஆரம்பிக்கும் போதே யஸ்ய பாதனக ஜோதி அஜ்ஞானத்வாந்த நாசனம் தஸ்மை ஸ்ரீ குருதேவாய நதிரஸ்து ஆத்மபந்தவே. யஸ்ய பாதனக ஜோதி அஜ்ஞானத்வாந்த நாசனம். அஞ்ஞானமாகி இருட்ட போகக்கூடிய பாத நக ஜோதி. இந்த பாதத்தினுடைய நகத்தை நினைச்சாலே நமக்கு அஞ்ஞானம் போயிடும். அப்படி குரு சரணாகத்துக்கு ஒரு பெருமை உண்டானால், அவர் பேசின பேச்சுக்களுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டானால், அப்பேற்பட்ட குருநாதன் உண்டார். தீதிலாம் தீதிலா சொல்லுவோம். அகற்றிடும் தெய்வ திருவுருவே கலி தீர்க்க ஓடிவன் குலதெய்வமே. தீதிலாம் அகற்றிடும் தெய்வ திருவுருவே. அண்ணாவை பார்த்தவெல்லாம் சாதாரண இல்லை. பார்த்தவாளும் அம்மனும் தெய்வம் சொல்ற. தசரத சொல்ற 14 வருஷம் கழிச்சு ராமன் வந்த உடனே யார் பார்க்கிறாளோ சுகந்திமவ ராமஸ்யே தன்யா த்ருக்ஷந்தி தன்முகம் நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏ சாரு சுப குண்டலம் சுகந்தி மம ராமஸ்யே. என்ற நேரத்தில் எழுதிருப்பார். 14 வருஷம் என்னால் இருக்க முடியாது. அண்ணா கவிட்டா அப்புறம் இருக்கணும் அந்த லோகத்துல. நிமிஷத்துக்கு நிமிஷம் தோன்றது. ஆனா நமக்குன்னு பகவான் தலையில் ஒன்று எழுதியிருக்க. அண்ணா கூப்பிட்டு சொன்னா நான் உபன்யாசத்துக்குலாம் இனிமே போக மாட்டீங்க இருப்பா இல்லை. ஆனா உங்களெல்லாம் தயார் பண்ணது எது தெரியுமா? சுத்திலே இருக்கணும். சும்மா ஆத்த சாப்பிட்டு தூங்குறதுக்கா இல்லை. இதுக்கு நான் அப்படி சொல்லி வச்சு இல்லை. சுகந்தி மம ராமஸ்ய தன்யா திரக்ஷந்தி தன்முகம். அந்த ராமனை பார்க்கிறவாள்லாம் பாக்கியவான்கள். தன்யா தசரதர் வாயால். தசரதர் ரொம்ப புண்ணியம் பண்ணினார்.